வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப வச்சட்ட மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது சில குடும்பங்களில் பார்த்தா அப்பா அம்மா ரெண்டு பேருமே படித்தவங்களாக இருப்பாங்க. சில குடும்பங்களில் பார்த்தா அப்பா அம்மாவும் படிச்சிருக்க மாட்டாங்க, அப்பாவும் படிச்சிருக்க மாட்டார், அம்மாவும் படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா எல்லாருமே தன் குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும் என்பது ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. அது காமன், மனித இயல்பு. படிக்க வைக்கிறாங்க, அப்புறம் திடீர்னு முடியாம போயிடுது, நோய்வாய்ப்பட்டு மற்ற சோர்ஸோ பலவிதமான தடைகள். அது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சூழல் குறாது. அதை நம்ம யாரும் ஒன்றும் பண்ணவெல்லாம் முடியாது. ஆனா பெரும்பாலும் என்ன நினைக்கிறாங்க பெற்றவங்க அப்படின்னா, தன் குழந்தைகள் தன்னை விட படிப்பில் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும், படித்து பட்டதாரிகளாக வேலை பார்ப்பவர்களாக இருக்க வேண்டும். நம்ம தான் ஒரு ரிக்ஷா தொழிலாளியாக இருக்கட்டுங்க, ஒரு வேலை பார்க்கக்கூடிய ஒரு வேலையாட்களா இருக்கட்டும், ஒரு கூலியாளா இருக்கட்டும், ஆனா தாம் பையன் தாம் பொண்ணு படித்தவளாக அரசாங்க உத்தியோகம் பார்ப்பவராக அப்படின்னு பலவிதமான ஒரு ஆசையின் வெளிப்பாடு, ஆர்வத்தின் வெளிப்பாடு. அதெல்லாம் நம்ம கட்டுப்படுத்தவே முடியாது. அந்த மாதிரி படிக்கக்கூடிய சமயத்து என்ன ஆகுது தெரியுங்களா, பல பேர் காசை பார்ப்பதில்லை. அப்ப என்ன ஆகுது, கல்வி நிறுவனம் என்ன பண்றாங்க தெரியுமா, விளையாண்டுறாங்க. ஆமா, அந்த கட்டணம் இந்த கட்டணம் அப்படின்னு சொல்லி போட்டு விளையாண்டுறாங்க. அப்புறம் எல்லாரும் முடிச்சு போட்டு என்ன தெரியுமா சொல்லுவாங்க, டொனேஷன் கொடுங்க, அப்பதான் நாங்க இந்த ஸ்கூல்ல சேர்த்திக்குவோம், இந்த கல்லூரியில சேர்த்திக்குவோம் போட்டு சொல்லுவாங்க. ஆமா, அவங்க கட்டதுக்கு நம்ம எதுக்கு டொனேஷன் கொடுக்கணும்? அந்த மாதிரி எனக்கு கூட சில அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கு. என்னுடைய பையனை படிக்க வைக்கக்கூடிய சமயத்துல ஒரு புதுமையான ஒரு பள்ளியில படிக்க வச்சேன். அந்த கட்டடத்துல எல்லாத்தையும் சொல்லிட்டு, வருட கட்டணத்துல எல்லாம் சொல்லிட்டு, டக்குன்னு இது புதுசாக ஆரம்பிக்கப்பட்ட ஸ்கூலுங்க அப்படின்னு சொல்றாங்க. அது தெரிஞ்சுதாங்க நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்ப அந்த பிரின்சிபல் என்ன சொல்றாரு தெரியுமா, ஒரு 5000 கட்டணமா இது டொனேஷனா கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப நான் சொன்னேன், ஏங்க இத்தனை கட்டணத்தை போட்டீங்க, ரைட் ஓகே, டொனேஷன் எதுக்குங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏங்க கல்விக்காக நீங்க உதவி செய்யுங்க, மற்றபடி உங்களை போன்ற உங்கள் குழந்தையை போன்ற பல பேர்கள் எதிர்காலத்தில் படித்து பயன்படக்கூடிய ஒரு கல்வி நிறுவனம் அல்லவா அப்படின்னு போட்டு பேசுற. அப்ப நான் கேட்டேன், ஏங்க நீங்க செலவு பண்றீங்க, நீங்க படிக்கிறீங்க, நீங்க என்ன ஓசிலியா படிக்க வைக்க போறீங்க? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது இல்லையா? அப்படிங்கிறப்ப நான் எதுக்கு டொனேஷன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டவுடனே அவருக்கு மூஞ்சி வெளிரி போச்சு. அதோட சரி, டொனேஷன் கொடுக்கல, கடைசி வரைக்கும் கொடுக்கவே கிடையாது. நான் என் பையனை அங்க ஒரு 10th வரைக்கும் படிக்க வச்சேன். பெரிய பையனை +2 வரைக்கும் படிக்க வச்சேன். நல்லா படிச்சு வந்தாங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு கட்டணம் 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 அப்படின்னே போட்டு பெருசா ஒரு லிஸ்ட்டை கொடுத்துட வேண்டியது. பெற்றவங்க என்ன பண்றாங்க, கடன் வாங்கி நம்ம கழுத்துல தொங்கின தாலி அடமானம் வச்சு, வீட்டு அடமானம் வச்சுனா கட்டக்கூடிய மிக ஒரு மோசமான கட்டணம் உள்ள கல்வி நிறுவனங்கள் இன்னைக்கு இருக்குது, பள்ளிக்கூடங்களே இருக்கு. ஆமா, அதன் அடிப்படையில ஒரு மிக மோசமான ஒரு தகவலை தான் நான் இந்த வீடியோ நான் பகிர்ந்துக்க போறேன். அதாவது ராஜஸ்தான் மாநிலத்துல இருக்கக்கூடிய அவர் பேர் ஜெய்ப்பூர் இருக்கார், ரிஷன் ஜெயின் அப்படிங்கிறவர். அவர் ஒரு பதிவு போட்டிருக்கிறார். ஆமா, அதை படிச்சோம்னா பார்த்தோம்னா நமக்கே மனசு அப்படியே பகீருங்க. ஆமா, தமிழ்நாட்டுல இது மாதிரி எத்தனை பள்ளிக்கூடம் இருக்கு, இந்திய அளவுக்கு இப்படிப்பட்ட பள்ளிகள் இருக்கு அப்படின்னு பார்க்கக்கூடிய சமயத்துல மனசு ரொம்ப வேதனை அடையும். என்னன்னா, நான் பொண்ணை 1வது படிக்க வைக்கிறதுக்கு கூட்டிட்டு போயிருக்கிறார். போகக்கூடிய சமயத்துல அவங்க லிஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. அவன் என் பொண்ணுக்கு படிக்க வைக்கணும், இந்த மாதிரி என்னென்ன கட்டணங்கள் தேவைப்படும் அப்படின்னு படிக்க 1வது தான், வேற ஒன்று 6 வயசு பொண்ணை படிக்க வைக்க போற ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய தனியார் பள்ளியில அவங்க லிஸ்ட் கொடுக்குறாங்க. லிஸ்ட்டை கூட்டி பார்த்தா 4,27,000 வருது. 4000 கிடையாதுங்க, 4000மோ 4027 கிடையாது, 4,27,000 வருது. அவர் அப்படியே அசந்து போயிட்டார். பார்த்து என்ன பண்ணிட்டார், அது தூக்கி இதுல எக்ஸலத்துல பதிவுல போட்டார். ஆமா, பார்க்கக்கூடிய சமயத்துல விளக்கம் கொடுத்துருக்காரு. பார்க்கக்கூடிய சமயத்துல நமக்கே வயிறு எரியுது. அதாவது பதிவு கட்டணம் வெறும் 2000 ரூபாய் பதிவு கட்டணம். ஆமா, 2000 ரூபாய். சேர்க்கை கட்டணம் 40,000. பதிவு கட்டணம் வேற, சேர்க்கை கட்டணம் 40,000. அப்புறம் பாதுகாப்பு கட்டணம் 5,000. புரியல, சேர்க்கை கட்டணம் 40,000 வாங்குறாங்க, அப்புறம் எதுக்கு பாதுகாப்பு கட்டணம்?
புரியல. அப்ப தனியா வந்து ஒரு போலீஸையும் செக்யூரிட்டியா போட்டு கூட இதோட புல்லட்டோ துப்பாக்கியோட அனுப்புவாங்களோ? அதான் புரியல, ஒண்ணுமே புரியல. அப்புறம் ஆண்டு கட்டணம் 2,55,000 எப்படிலாம் போடுறாங்க? ஆண்டு கட்டணம் 12 மாசத்துக்கு என்ன கட்டணம்னா 2,52,000. அப்புறம் சேர்க்கை கட்டணம் எதற்கு, பாதுகாப்பு கட்டணம் எதற்கு? அதான் ஒண்ணுமே புரியல. தனியா 2,52,000 போட்டிருக்காங்க. அப்புறம் பேருந்து கட்டணம் 1,08,000 பாருங்க. கூட்டிட்டு போறது பேருந்து கட்டணம் 1,08,000னா என்ன, பெட்ரோல் 100 ரூபாய் விற்குது, 100 ரூபாய்க்கு 1,08,000 அப்படின்னம்னா இந்த மோடி ஆட்சியில வந்து இப்படிலாம் ஒரு 100 ரூபாய்க்கு 1,08,000 போட்டான் அப்படின்னா அப்புறம் எப்படி இருக்கு நிலைமை பாருங்க. இல்ல மத்திய அரசு குறை சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய இருக்கு. அதே நேரத்துல புத்தகம் சீருடை அதுக்கு 20,000 புத்தகம் சீருடை மொத்தம் கூட்டி பார்த்தோம்னா 4,27,000 வருது. இதை வந்து அவர் தன்னுடைய பதிவுல போட்டு மனசு வேதனை அடைகிறார். ஒரு சாதாரண என் குழந்தைக்கு 6 வயசு குழந்தை 1வது படிக்கிறதுக்கு நான் ஆசைப்பட்டேனுங்க. ஒரு தனியார் பள்ளி பக்கத்து இருக்குன்னு சொல்லி போட்டு தனியார் பள்ளிக்கு போய் நான் ஒரு விளக்கம் கேட்டேன். இந்த மாதிரி சேர்க்கணும் சொல்லி போட்டு கேட்டா லிஸ்ட் இவ்வளவு பெருசு கொடுக்குறாங்க அப்படின்னு போட்டு அந்த லிஸ்டையே வந்து இணையதளத்துல பதிவிட்டிருக்காரு. அதை ஒவ்வொன்றா படிக்கக்கூடிய நமக்கே மனசு ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த மாதிரி இத்தனை பள்ளி இருக்கோ, இதெல்லாம் வந்து மாநில அரசு, அந்த இடத்துல இருக்கிற மாநில அரசு, குறிப்பா இந்திய அரசெல்லாம் வந்து ஒரு ஏற்பாடு பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை ஏற்படுத்தி இந்த மாதிரி பள்ளிகளுக்கெல்லாம் வந்து சீல் வைக்கலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தை ஒரு ஏழை எப்படி படிக்க வைக்க முடியும்? அரசு கல்வி நிறுவனங்களை வந்து தேவையற்ற முறையில சில பேர் வந்து வேறுமே அப்படி ஆயிடுது, இப்படி இப்படி அது ஒரு பொருளை கிளப்பி விட்டு அங்க போகாத அளவுக்கு பண்ணி விட்டு என்ன பண்ணிட்டாங்க, தனியார் பள்ளி சேர்க்கக்கூடிய அளவுக்கு பண்ணிட்டாங்க. ஆமா, அரசு பள்ளின்னா அப்படி நடக்குது, இப்படி நடக்கத்தான் செய்யும். தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் அரசு பள்ளியில தான் இன்னைக்கு பயங்கரமா சேர்க்கை போயிட்டு இருக்கு. எல்லா வகையிலுமே வந்து தமிழக அரசுல அரசு கல்வி ரொம்ப அற்புதமா இருந்துட்டு. அதுல சொல்ற இந்த 7.5% ஒதுக்கிட்டாங்க. ஆமா, நீட் தேர்வு சம்பந்தப்பட்ட வகையில அற்புதமா இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஆமா, அரசு பள்ளியில வந்து சேர்க்கை வந்து பயங்கரமா இருக்கு, பாராட்டக்கூடிய விஷயமா இருக்கு. ஆமா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்துல ஒரு தனியார் பள்ளியில வந்து ஒரு 1ஆம் வகுப்பு படிக்கிறது ஒரு 6 வயசு பொண்ணை சேர்க்கறதுக்கு வந்து 4,27,000 வசூல் பண்ண எத்தனை பேர் அந்த மாதிரி கட்ட முடியும்? இல்ல, இதெல்லாம் வந்து இந்திய அரசு நடவடிக்கை எடுக்கணும். குறிப்பா அந்த ராஜஸ்தான் அரசு வந்து நடவடிக்கை எடுக்கணும். ராஜஸ்தான்ல ஆண்டு கொண்டிருப்பது வந்து பாஜக அரசு. பாஜக அரசு இருக்கக்கூடிய இடமெல்லாம் இப்படித்தான் இருக்குமா, இல்ல ராஜஸ்தான் மட்டும்தான் இப்படி இருக்கா அப்படின்னு பார்க்கக்கூடிய சமயத்துல ரொம்ப மனசு ரொம்ப வேதனை அடையுது. பாருங்களேன், பேருந்து கட்டணம் 1,08,000. இதுக்கு என்ன மோடி தான் காரணம்? அவர் தானே இதை ஏத்துனாரு, பெட்ரோலை ஏத்திட்டு உட்கார்ந்துருக்கிறாரு. என்ன இந்த முந்தாளர் கூட ஒரு தகவல் போயிட்டு இருக்கு, பெட்ரோல் வகையில வந்து அரசு கொள்ளையடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி தகவல் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் அடிப்படையில் பார்க்கிற சமயத்துல நம்மளாம் ஒரு சாதாரண மக்கள் எப்படி வந்து சேர்க்க முடியும்? ஆமா, அப்படிங்கிறது ரொம்ப மனசு சங்கடமா இருக்கு. உடனே வந்து இந்திய அரசு வந்து தமிழக அரசு இது மத்திய அரசு குறிப்பாக பாஜக அரசு இந்த பள்ளி மேல கட்டாயமாக நடவடிக்கை எடுக்கணும். இது ஒரு இந்திய அளவுக்கு இருக்கக்கூடிய அனைத்து தனியார் பள்ளிகளுக்கு ஒரு பாடமாக அமையணும் என்பதை எல்லோருடைய விருப்பம். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.